புதனுக்குரிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே கன்னிராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் திரிகோண ராசிகளில் ஒரு ராசியாக வருவது மட்டுமல்லாமல் அதற்கு எப்போதுமே ஒரு அட்ராக்ஷன் உண்டு. எதிர்பாலினத்தவரை மிக ஒரு சாமிங்காக அட்ராக்ட் பண்ணும். ஆண் என்றால் பெண்ணாலும், பெண் என்றால் ஆனாலும் நல்ல உதவிகள் கிடைக்கப்படக்கூடிய ஒரு தன்மைகளை உருவாக்கும். ஆனால் சென்ற சில வருடங்களாக உங்களுக்கு அடிமேல் அடி, நிறைய சோதனைகள், நீங்கள் விருப்பப்பட்ட மாற்றங்கள் உடனடியாக நிகழாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ குருவினால் எல்லாமே கிடைக்க பெற போகிறீர்கள். குரு அப்படிங்கிற ஒற்றை யானை, ஒற்றை ஜாம்பவான் உங்களுக்கு நிறைய நல்ல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். காரணம், அவர் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். குருவுடைய அமைப்பு அப்படிங்கிறது 11ஆம் வீடான லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது லாபங்களை கொட்டி கொடுக்க போகிறார். நீங்கள் இவ்வளோ நாள் அவுட்புட்ஸை நினச்சி நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் எஃபர்ட்ஸை போட்டிருக்கலாம். ஆனால் அந்த எஃபர்ட்ஸுக்கான பலன்கள் எதையுமே நான் அறுவடை பண்ணலை அப்படிங்கிற வேதனையில் இருந்தீங்கன்னா இப்போ அந்த நிலை மாறப்போகுது. இப்போ உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு குறை வைக்காமல் உங்களுடைய முழு பலத்தையும் செலுத்தினீர்கள் என்றால் நீங்கள் ஜெயிக்கவே போகிறீர்கள். நவம்பர் 2026, டிசம்பர் 2026 இந்த 2 மாதத்தை மிக சரியாக குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு ஒரு படி நகர்ந்து அவர் சிம்மத்திற்கு போவார் அதிசாரமாக. அப்படி போகும்போது அவர் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்வை செய்வார், 6ஆம் வீட்டை பார்வை செய்வார், 8ஆம் வீட்டை பார்வை செய்வார். ஸோ இந்த இடங்கள் எல்லாமே புனிதம் அடைகின்றன. அதுலேயும் 4 அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம். ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்வை பண்ணும் பொழுது ஒரு குயிக்கான பீரியடில் அபரிதமான வளர்ச்சியை, ஆல்ரெடி ஒரு வளர்ச்சியான பாதையில் தான் உங்களை போக வைப்பார். பட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி வண்டியை நம்ம வேகமாக ஓட்டினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப குயிக்காக உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த நவம்பர் 2026 டிசம்பர் 2026 உங்களுக்கு நற்பலன்களை தரப்போகிறார். எதை பற்றியும் நீங்கள் பெரிதாக ஒரி பண்ணிக்காமல், இவ்வளோ நாள் நடந்தது சரி, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம், இனிமேல் நடப்பதை நான் மிக சரியாக அமைத்து கொள்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு வைராகிய சிந்தனையோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத வருஷமாக இருக்கும். குறிப்பாக குருவுடைய ஸ்தான பலத்தினால், அவர் எந்த இடத்துல நின்று பார்க்கிறாரோ அதனுடைய பலத்தினால் பணம் காசு அப்படிங்கிறது பெருக போகுது. ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்க போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பாகங்கள் சேரப்போகிறது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகிறது. இத்தனை நல்ல விஷயங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக உங்களுக்கு சேரவே போகிறது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு குருவினால் மிகப்பெரிய நன்மைகளை அபரிதமாக அள்ளக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருவர். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலன்கள். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறத பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் நிறைய மக்களுக்கு மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கத்தினால் சில பல தொந்தரவுகள் இருக்கவே செய்யும். எனக்கு லைஃப் லாங்குக்கும் நல்லா இருக்கணும் சார், லைஃப் லாங்குக்கும் பெரிய கெடுதல்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ இறைவன் அதற்கும் ஒரு வழிவகையை உங்களுக்கு செய்து வைத்திருக்கவே செய்கிறார். அது என்ன அப்படின்னா எண்கணிதம். எண்கள் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலையெழுத்து உங்களுடைய பிறந்த தேதியின் மூலமாகவும், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் மூலமாகவும், பிறந்த நேரத்தின் மூலமாகவும் கணிக்கப்பட்டு விடுகின்றன. இப்படிதான் உங்கள் லைஃப் இருக்க போகுது அப்படிங்கிறது ப்ரீ டிட்டர்மைண்ட். அதில் எப்படி சார் எனக்கு விதி மாற்றம் நிகழ்ந்துரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய விதி அப்படிங்கிறது ஒரு ஒரு 4 சுவர் அடங்கிய ஒரு பவுண்டரியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், நடுவில் மட்டும்தான் அந்த பவுண்டரிக்குள்ளார நிற்கணுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் தலைக்கு மேலே ஒரு பெரிய பாறாங்கல் உழுவ போகுதுன்னா நீங்கள் எந்த கார்னரில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குமோ அந்த கார்னருக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சிடுறீங்க இல்லையா? அப்போ விதிக்கு உட்பட்டு தான் இதுவுமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த எண்கணித பொது பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே இலவசமாக நான் தரப்போகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியும் பெயர் ஆங்கிலத்தில் மாத்திரம். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், பிறந்த தேதி அப்புறம் உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் கீழே தெரிகிற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும். கமெண்ட்டில் எழுதாதீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கான பதில் நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். அதில்
பொது பலன்கள் மாத்திரமே தரப்படும். இது கிரகங்கள் ரீதியான பொது பலன்கள் கிடையாது. உங்களுடைய பிறந்த தேதி வைத்து, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை வைத்து, உங்களுடைய பெயரை வைத்து தற்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து டிசைட் பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கிற பட்சத்தில் மேற்கொண்டு என்னுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத அதில் நான் சொல்லியிருப்பேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி சரி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மறுபடியும் இன்னொரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அது சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்தாக இல்லாமல் இருக்கணும், ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் தானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய கரெக்டான அஃபீஷியல் நேமை தான் அனுப்பிச்சிருக்கீங்களா இல்லை ஜாதக பேர் அனுப்பிச்சிட்டிங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் ஃபேக்காக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் எடுத்துக்கணும். உங்களுடைய நேம் எது அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் அனுப்பணும். இது ரெண்டுத்தையும் அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான பொது பலன்கள், இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப் 100% இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட கண்டிப்பாக மேம்படும். அது மட்டும் இல்லாமல் பெரிய சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழியை நீங்கள் வணங்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குலதெய்வமும் கொடுத்த காரணத்தினாலேயே இந்த பதிவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் வியாபாரம் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பெயர் வைத்திருந்தால் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே நீங்கள் அனுப்பிவிடலாம். அவர்களுக்குமான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் பேரில் எதுவும் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அது என்ன ப்ரொசீஜருங்கிறத அனுப்புகிற. விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.